ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆயில் எதுவுமே சேர்க்காம மாங்காய் முருங்கைக்காய் போட்டு ஒரு ஹெல்தியான மீன் குழம்பு ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இந்த மீன் குழம்புல மாங்காய் முருங்கைக்காய்லாம் போட்டிருக்கிறதுனால இந்த மீன் குழம்பை வந்து நம்ம சோறு கூட வச்சு சாப்பிடும்போது இதனோட டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இதை இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்துக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சின்ன பூண்டாக இருந்தால் ஒரு 4 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து இப்போ நல்லா வந்து மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம அரைக்கும் போது ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். கொஞ்சம் அரைப்பட்ட பிறகு தண்ணி ஊற்றி அரைக்கும் போது இது வந்து நல்ல பேஸ்ட்டாக சூப்பராக அரையும். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. எனக்கு இங்கே நார்மல் தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும், அதனால நான் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றி அரைச்சேன். நீங்கள் வந்து நார்மல் தண்ணியை ஊற்றி நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து கழுவி வச்ச மீனை வந்து எடுத்துக்கலாம். நான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள அயில மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த மீன் பிடிக்குதோ அந்த மீன் வந்து எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மீனில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா எல்லாத்தையுமே வந்து இந்த இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்படி எல்லா மசாலாவையும் இந்த மீனில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணியையுமே இதில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மீன் குழம்பு கொஞ்சம் கட்டியாக வச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும், அதனால் நான் வந்து தண்ணி நிறைய வந்து சேர்க்கலை. இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி ஃபுல்லாக வந்து முருங்கைக்காய் வந்து சேர்த்துக்கிறேன். முருங்கைக்காவை இந்த மாதிரி நீங்கள் வந்து 2ஆக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 4-5 துண்டு நான் வந்து நல்ல புளிப்பு உள்ள மாங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாங்காய்க்கு தோல் வந்து எதுவுமே சீவாமல் வந்து நீங்கள் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த மாங்காய்க்கு தோல் எடுத்துகிட்டு இதில் சேர்க்கும் போது இந்த மாங்காய் வந்து குழம்புலேயே எல்லாமே கரைஞ்சி போயிடும். அதனால தோல் எதுவுமே எடுக்காமல் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே நம்ம கையை வச்சுக்கிட்டே இந்த மாதிரி நல்லாவே வந்து கலக்கி விட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லாத்தையுமே இப்போ நம்ம நல்லா மெதுவாக கையை வச்சு இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கட்டியாக இருந்த மாதிரி இருந்தால் அதனால் கூட கொஞ்சம் வந்து தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகக்கூடிய அளவுக்கு நல்லா கையை வச்சு இந்த மாதிரி வந்து கலக்கி விட்டுக்கோங்க. இந்த நேரத்தில் நீங்கள் வந்து உப்பு வந்து லேசாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்ததுன்னா கொஞ்சம் இது கூட வந்து உப்பு வந்து போட்டுக்கோங்க. இப்போது இந்த மீன் சட்டியை வந்து நீங்கள் வந்து அடுப்பில் வந்து எடுத்து வச்சிட வேண்டியதான். நீங்கள் வந்து அடுப்பை வந்து இப்போ வந்து நல்லாவே வந்து ஹை ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மசாலா வந்து நல்லாவே வந்து கொதிக்கணும். கொதிக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மசாலா நல்லா கொதித்த உடனே லைட்டாக வந்து ஒரு கரண்டி வச்சுட்டு சைடில் இருக்கக்கூடிய மசாலா வந்து இந்த மீன் வந்து உடஞ்சிடாத அளவுக்கு இப்படி லைட்டாக வந்து கிண்டி விட்டுக்கோங்க. நீங்கள் நினைக்கலாம் முதலே வந்து மசாலா வந்து மீன் கூட சேர்த்ததுனால மீன் வந்து உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டுனே, இந்த மீன் பார்த்தீங்க அப்படின்னா உடஞ்சிலாம் போகாது. நீங்கள் வந்து கரண்டி வச்சு அடிக்கடி வந்து கிண்டிகிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து அப்பப்போ மட்டும் கிண்டி விட்டுக்கணும். நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் மீன் பார்த்தீங்க அப்படின்னா முழுசாகவே கிடக்கும். இந்த மாதிரி நல்லா வந்து கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லாவே வந்து கொதிக்கணும். அப்போ தான் அந்த மசாலாவில் உள்ள பச்சை வாசனை எல்லாமே போகும். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லாவே வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆன பிறகு இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வச்சு இதை வந்து மீனை வந்து நல்லாவே வந்து இப்படி கொதிக்க விடுங்க. இந்த நேரத்தில் இதில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. இந்த நேரத்தில் நம்ம கருவேப்பிலை சேர்க்கும்போது இந்த மீன் குழம்போட வாசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கருவேப்பிலையோட சேர்த்துட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சுட்டு இந்த குழம்பு மட்டும் மெதுவாக வந்து கிண்டி விட்டுக்கோங்க, மீன் வந்து உடஞ்சிடாத அளவுக்கு. இந்த மீன் குழம்புக்கு நான் வந்து புளி வந்து சேர்க்கலை, ஏன்னா எனக்கு மாங்காய் வந்து ரொம்பவே புளிப்பாக இருந்தது. அதனால் இந்த புளிப்பே இந்த மீன் குழம்புக்கு போதுமானதாக இருந்தது. உங்களுக்கு ஒரு வேளை மாங்காவோட புளிப்பு வந்து கொஞ்சம் குறைவாக இருந்ததுன்னா கொஞ்சம் வந்து புளி வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. மீன் குழம்பு வந்து நல்லாவே வந்து வற்றி அதில் உள்ள பச்சை மணம் எல்லாமே மாறி மீன் குழம்பு வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இந்த மீன் குழம்பை வந்து இறக்கி வச்சிட வேண்டியதான்.
பாருங்கள் நம்மளோட மீன் குழம்பு வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் சுட சுட சாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த மீன் குழம்பை வந்து மறுநாள் நீங்கள் வச்சு சாப்பிடும்போது அதனோட டேஸ்ட் வந்து இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் அந்த மீன் குழம்பை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.